வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மொழிப்போர் மீண்டும் இந்திக்கு எதிரான குரல்கள் தமிழ்நாட்டிலிருந்து வலுவாக எழத் தொடங்கியிருக்கின்றன. ஹிந்தி கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு வலியுறுத்துவதற்கான காரணங்கள் என்பது உண்மைதானா? இதைத்தான் நாம் இந்த வாரத்தில் பேசப்போகிறோம். பல்வேறு காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி அவர்கள் முன்வைக்கிற காரணங்களில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதில் முக்கியமாக அவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான், அதன் வழியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை விடுவிப்போம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு அராஜகமான கொடூரமான போக்கை நம்மேல் மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார தடையை விதிப்பதற்கு சமமானது இது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் மக்களை குழப்புகிற ஒரு பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஹிந்தி ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வோம் என்றெல்லாம் கூட அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்யட்டும். ஆனால் உண்மை என்பது என்ன? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதாவது மும்மொழிக் கொள்கை இந்தியா முழுக்க மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது அதை ஏற்க மறுத்த மாநிலம் தமிழ்நாடு. திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு அதை கடுமையாக எதிர்த்தது. அறிஞர் அண்ணாவினுடைய கடும் எதிர்ப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டது. தமிழும் ஆங்கிலமும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அவர்கள் தாய்மொழி, அதே போல் இந்தி, அதோடு இன்னொரு மொழியையும் படிக்கலாம் என்றெல்லாம் ஒரு மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மொழிக் கொள்கை என்பது உண்மைதானா? வட இந்தியர்கள் 3 மொழிகளை படிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அங்கு ஹிந்தியை படிக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆங்கிலத்தை கூட அவர்கள் முறையாக படிப்பது கிடையாது. இன்னொன்று, 3வது மொழி என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் பெயரளவில் மும்மொழிக் கொள்கை என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மும்மொழிக் கொள்கை என்றால் எவரும் தான் விரும்புகிற எந்த மொழியை கற்பதற்கு எந்த பள்ளியிலும் அவர்களுக்கு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். ஆனால் வட மாநிலங்களில் எங்காவது தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை வடமாநில பள்ளிகளில் இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அதை விடுங்கள், மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கூட தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட தமிழ்நாட்டிலேயே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒருவர் இந்தியையும் ஆங்கிலத்தையும் எடுத்துவிட்டு பாடமாக எடுத்துவிட்டு 3வது மொழியாக தமிழை படிக்கலாம் என்றால் அதற்கு ஆசிரியர்கள் கிடையாது. தமிழ்நாட்டிற்குள்ளேயே இந்த நிலைமை என்றால் மற்ற மாநிலங்களில் அது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். மும்மொழிக் கொள்கை என்ற ஒன்றே இந்தியாவில் கிடையாது. மாறாக வட இந்தியா முழுக்க அவர்கள் ஹிந்தியைத்தான் பிரதானமாக படிக்கிறார்கள். அதிலும் சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், ஹிந்தியிலேயே அங்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உயர்நிலைப் பள்ளி வகுப்பில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்தது. அப்படி பார்க்குற போது எதற்காக இந்த ஹிந்தியை அவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக திணிக்கிறார்கள்? அதற்கு வேறு ஏதாவது ஒரு பயனுண்டா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏதாவது ஒரு பயன், ஹிந்தியை நாம் ஏன் கற்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மும்மொழிக் கொள்கை என்பது பொய்யானது என்பது நிரூபணமாகிவிட்டது. இருமொழிக் கொள்கையின் பயன் என்ன? மும்மொழிக் கொள்கை என்பது எவ்வளவு மோசடியானது என்பதையெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நாம் அதில் மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேச ஒற்றுமைக்கு ஒரு பொதுமொழி தேவை என்கிறார்கள். தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பொதுவான மொழி தேவை என்பதுதான் அவர்கள் கருத்து. அது உண்மைதானா? தேச ஒற்றுமைக்கு அப்படி ஒரு மொழி தேவையா? ஹிந்தியை அப்படி நாம் பயன்படுத்த முடியுமா? நாளைய நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி விரிவாக பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மும்மொழி திட்ட எதிர்ப்பு என்பதுதான் பேச்சாக இருக்கிறது. இப்போது அதனை முதலில் தெரிவித்த ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இல்லை நாங்கள் எல்லா மொழியையும் மதிக்கிறோம் என்பது போல முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இந்தியாவில் எப்போதும் மொழி என்பது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது? இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. இந்தியா விடுதலை பெற்றவுடன் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்தது வரைவு குழுவில் இந்த மொழி பிரச்சனை தான். 1946 விடுதலைக்கு முன்பே அந்த அரசமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டு விட்டது. த கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்ப அந்த அமைப்பு 1946 டிசம்பரில் உருவாகி
49 நவம்பரிலே தான் ஒரு முடிவுக்கு வந்தது. அதிலும் எந்த சிக்கல் மறுபடியும் விவாதிக்கப்பட்டது என்றால் மொழி சிக்கல் தான். 1949 செப்டம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாள்களிலும் இது பற்றி மட்டுமே பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவும் இன்றைக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு மொழியை ஏன் மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டும் என்கிற அந்த ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த போக்கை பற்றிய சிந்தனை இல்லாததால் தான் சிக்கல். அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, சீனா நம்மை விட பரப்பளவிலே பெரிய நாடு, மக்கள் தொகையில் பெரிய நாடு. ஏன் அங்கெல்லாம் இந்த மொழி பிரச்சனை வரவில்லை? அதற்கு மிகச் சுருக்கமான காரணம் உண்டு. அமெரிக்காவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் பேசப்படுகிற மொழி ஒரே மொழி தான், அது ஆங்கிலம். சீனாவிலே பல்வேறு மொழிகள் இருந்தாலும் 100க்கு 96% மக்கள் ஹான்ஸ் என்கிற இனத்தை சார்ந்தவர்கள். எனவே அங்கேயும் சிக்கல் இல்லை. சுவிட்சர்லாந்திலே சிக்கல் வந்திருக்க வேண்டுமே, சிங்கப்பூரில் வந்திருக்க வேண்டுமே என்று நமக்கு தோன்றும். இரண்டும் சின்னஞ்சிறிய நாடுகள். ஆனால் சுவிட்சர்லாந்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல், அங்கே யார் மிக கூடுதல், ஜெர்மனியினுடைய டொச்சு மொழி பேசுகிற மக்கள் தான் அதிகம். ஏறத்தாழ 70 விழுக்காட்டுக்கு மேல் அவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே சுவிட்சர்லாந்தினுடைய ஆட்சி மொழி டொச்சு மொழி தான் என்று அறிவிக்கவில்லை. அதற்கு அடுத்து ஒரு 11 விழுக்காடு இருக்கிற பிரான்ஸ் நாட்டு மக்களினுடைய பிரெஞ்சு மொழியும் ஏற்கப்பட்டிருக்கிறது. வெறும் 3-4% மட்டுமே இருக்கிற இத்தாலி மக்களினுடைய மொழியும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவிஸ் நாட்டு மக்களினுடைய பழங்குடி மொழியும் ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சின்னஞ்சிறிய நாட்டில் 4 மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன. அந்த அரசு ஓர் ஆணையை வெளியிடுமானால் அது டொச்சு மொழியிலே, பிரெஞ்சு மொழியிலே, இத்தாலி மொழியிலே, அந்த சுவிஸ் மக்களினுடைய பழங்குடி மக்கள் மொழியிலே என்று 4 மொழிகளிலும் வெளியிடப்படுகின்றன. எனவே அங்கே சிக்கல் இல்லை. சிங்கப்பூரில் நாம் நன்றாக அறிவோம். சிங்கப்பூர், மலேசியா என்று எடுத்துக்கொண்டால் அங்கே மலாய் மக்கள் தான் அதிகம். ஆனாலும் மலாய் மொழி மட்டுமே ஆட்சி மொழி என்று அறிவிக்கப்படவில்லை. சிங்கப்பூரிலே சீனம், மலாய், தமிழ், ஆங்கிலம் என 4 மொழிகள். சிங்கப்பூர் என்பது தமிழ்நாட்டின் சென்னையின் ஒரு அளவில் இருக்கிற ஒரு ஊர்தான், ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் அங்கே 4 மொழிகள் ஆட்சி மொழிகளாக அறிவிக்கப்படுகின்றன. தமிழர்களும் மதிக்கப்படுகிறார்கள், சீனர்கள், மலாய் மக்கள். அந்த மண்ணின் மக்கள் மலாய் மக்கள் தான். ஆனால் மிக பெரும் அளவில் குடியேறி இருக்கிற சீனர்களினுடைய மொழி தமிழர்களின் மொழி. சரி, எல்லோருக்கும் பொதுவாக ஆங்கிலம் என்று இத்தனை மொழிகளை அந்த தேசம் ஏற்றிருக்கிறது. எனவே இன்று வரையில் சிங்கப்பூரில் மொழி சிக்கல் எழவில்லை. ஆனால் இந்தியாவிலே மட்டும் நாங்கள் கூடுதல் எண்ணிக்கையில் பேசுகிறோம், எனவே எங்கள் மொழியை மற்றவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரும்ப சொல்லப்படுவதால் திணிக்கப்படுகிற எதுவும் செரிக்காது. மிக அடிப்படையான ஒரு வாழ்வியல் செய்தி என்ன என்றால், அது மொழியாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி. குழந்தைகளுக்கு கூட என்ன சொல்வார்கள் என்றால், குழந்தைகள் தங்கள் கைகளால் எடுத்து உண்ணுகிற உணவு தான் எளிதாய் செரிக்கும், போட்டு திணிக்கக்கூடாது என்பார்கள். திணிக்கப்படுகிற எதுவும் செரிக்காது. பிற மாநிலங்களில் செரிக்குமோ என்னவோ, ஒரு நாளும் தமிழ்நாட்டில் செரிக்காது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன்
எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.